நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல போதை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆனா அடுத்தவன் மைண்ட் கண்ட்ரோல் பண்றது இருக்கே, அது மாதிரி ஒரு போதை உலகத்துல எதுவுமே கிடையாது சார். என் முன்னாடி ஒருத்தன் வந்து நான் தான் கதின்னு நிக்கும் போது அது செம்ம போதை. நான் நினைச்சா அவனுக்கு வாழ்க்கையை கொடுக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இப்ப எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நீங்க என் முன்னாடி இப்படி உட்காந்துருக்கீங்க. என் பவர் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? நான் நினைச்சா நீங்க ஆசைப்படுற வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கவும் முடியும், இதோடு உங்க வாழ்க்கையை அழிக்கவும் முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அப்படி கெட்டவன்லாம் இல்லை விக்டர் சார். அதனாலதான் சாய்ஸ் உங்ககிட்டயே கொடுக்குறேன். நீங்களே டிசைட் பண்ணுங்க, கீதாவோட வாழணுமா வேண்டாமா. கிளாக் இஸ் டிக்கிங் விக்டர் சார். இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? ஏதாவது பேசுங்க. என் கீதாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு ஆகக்கூடாது சார். கீதாவுக்கு கண்டிப்பா எதுவும் ஆகக்கூடாது. ஆனா அது உங்க கையில தானே இருக்கு. இன்னைக்கு நைட்டு நான் இந்த கஸ்டடியில இருந்து வெளியே போகணும். கிளீனா, எனக்கு எதிரா எந்த எவிடன்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி நான் போகலன்னா அஞ்சலி வீட்டு முன்னாடி இன்னைக்கு நைட்டும் ஒரு ஒயிட் கலர் கார் நிற்கும். அந்த கார் டிக்கில அதை உங்க பொண்ணு பார்த்தா அவளாலையும் உங்களாலையும் அதை தாங்க முடியும். ஒரு அப்பாவா இப்ப என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். இப்ப போய் போலீஸ் ஆபீசர் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க விக்டர் சார். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் வேலை முடிஞ்சிடுச்சு. நான் பாட்டுக்கு ஜாலியா ஜெயிலுக்கு போயிடுவேன். ஆனா கடைசி வரைக்கும் உங்களால கீதா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. மறுபடியும் நீங்க என்கிட்ட தான் வந்து நிக்கணும். திரும்பவும் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கணுமா? எனக்கு ஓகே.